துள்ளுவத இளமை படத்துல அறிமுகமான நடிகர் அபிநய் பெரிய நடிகரா வருவார்னு பலரும் எதிர்பார்த்த நிலையில எதிர்பாராத விதமா சமீபத்தில் அவர் உயிரிழந்த விஷயம் எல்லாருக்கும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கிற நிலையில ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி மறைந்த நடிகர் அபிநய பத்தி இதுவரை யாருக்கும் தெரியாத சில விஷயங்களை உருக்கமா பேசி ரொம்ப பெரிய போஸ்ட் ஒன்னு ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, சென்னை 28 படத்துக்கு அப்புறம் நான் வேர்ல்டு ஸ்பேஸ் சேட்டலைட் ரேடியோக்காக ஒரு நேஷனல் விளம்பரத்துல நடிச்சேன். அது என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்னா இருந்தது. ஆக்சுவலா அந்த விளம்பரத்துல ஆக்டர் அபிநயோட நான் சேர்ந்து நடிச்சேன். அவர் அப்ப விளம்பர உலகத்தோட நம்பர் 1 ஆக்டர். 4 நாள் டெல்லியில ஷூட்டிங் நடந்தது. அந்த நாட்கள்ல நாங்க ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல தங்கியிருந்தோம். அப்ப நான் இப்ப இருக்கிற அளவுக்கு தைரியமானவளா இல்ல, வெளியாட்களை பார்த்தா பயப்படுற ஒரு பெண் தான். அந்த சூழ்நிலையில ஒரு ஆணோட ஒரே வீட்டுல தங்க வேண்டிய சூழலை நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். ஆனா அபிநய் ரொம்ப மரியாதை உள்ள நல்ல மனிதர். அவருடைய நடத்தை, பேசுற விதம் எல்லாமே நாகரிகத்தோட இருந்துச்சு. ஆனா அந்த நாட்கள்ல தினமும் ஷூட்டிங் முடிஞ்சதும் அபிநய் ரூம்ல தனியா உட்காந்து குடிப்பாரு. சில நேரங்கள்ல நான் ரூம்ல ஒளிஞ்சு நின்னு அவர் இன்னும் இருக்கிறாரான்னு பாப்பேன். அவர் எப்பவுமே தனியா ஒரு பாட்டிலோட சிந்தனையில மூழ்கியபடி இருப்பாரு. அந்த காட்சி எனக்கு ரொம்பவும் கனமா இருந்துச்சு. ஷூட்டிங் முடிஞ்சு கடைசி நைட்ல அபிநய் கிட்ட, ஏன் இவ்வளவு குடிக்கிறீங்க, நீங்க ஒரு யங் சக்சஸ்ஃபுல் ஆக்டர், இந்த பழக்கம் உங்களுக்கு எதுக்குன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அபிநய் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொன்னாரு. அதாவது தன்னுடைய பொறுப்புகள், குடும்பம், அம்மா, வாழ்க்கையோட அழுத்தம், தனிமை, வலின்னு இப்படி எல்லாத்தையும் தன்னுடைய மனசை திறந்து பேசினாரு. அப்ப நான் ஒரு வார்த்தை கூட பேசல. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் முழுசா அவர் பேசுறத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் மனம் திறந்து பேசி பூரண அமைதி அடைஞ்சது போல தெரிஞ்சது. அடுத்த நாள் ஏர்போர்ட்ல பிரியறதுக்கு முன்னாடி அபிநய் என்கிட்ட, யாரும் என்னோட துயரத்தை இப்படி கேட்டு பார்த்ததே இல்ல, நன்றி விஜி, கடவுள் உன்ன போல ஒரு பெண்ணை உருவாக்கியிருக்காருன்றத என்னால நம்ப முடியல. உனக்கு ட்வின் சிஸ்டர் இருக்கான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு. நானும் சிரிச்சுக்கிட்டே அவரை ஹக் பண்ண. அதுதான் நாங்க கடைசியா சந்திச்சுக்கிட்ட தருணம். இன்னைக்கு அவர் இல்லன்றத கேட்டப்ப நான் அழுதேன். ஆனா அது துயரத்தோட கண்ணீர் இல்ல, ஒரு விதமான அமைதியோட கூடிய கண்ணீர். நான் அவருக்காக வினோதமா மகிழ்ச்சி அடைஞ்சேன். அவருடைய போராட்டம் முடிவுக்கு வந்ததை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். கடைசியா அவர் அமைதியை கண்டுபிடிச்சிட்டாரு. நான் இவருக்கு ஆர்ஐபின்னு சொல்லல, பார்ட்டி பிக் பட்டின்னு சொன்னேன். ஏன்னா இப்ப அவர் வேதனையை மறைக்க குடிக்க தேவையில்ல, சுதந்திரத்தை கொண்டாட குடிப்பாருன்னு ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க. இந்த ஒரு போஸ்ட் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகி பலரையும் கண்கலங்க வச்சுக்கிட்டு வருதுன்றது குறிப்பிடத்தக்க விஷயம்.